கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரையும் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரையும் இணைக்கும் 200 ஆண்டு பழமையான தரைப்பாலத்தில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்தினால் ஏற்கனவே பாலம் பழுதடைந்ததால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தற்போது பாலத்தின் நடுவே பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் தரைப்பாலத்தை விரைந்து சீரமைக்க அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரகண்டநல்லூர்ல இருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை இணைக்கிற தரைப்பாலம் ஒன்று 200 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டினாங்க. அதுக்கப்புறம் காமராஜ் ஆட்சி காலத்தில் 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட மேம்பாலம் ஒன்று கட்டினதுனால இது 2 வீலரு 4 வீலர் மட்டும் பயன்பாட்டுக்கு வந்ததாக இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மறுசீரமைப்பு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்த வெள்ளத்தில் தரைப்பாலம் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. தரைப்பாலம் அடிச்சுட்டு போனதுனால இது 2 வீலர் கூட போக முடியாத ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் அது பொதுப்பணித்துறையிட்ட நாங்கள் பலமுறை புகார் கொடுத்தோம், எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு எந்த ஒரு மழையும் பெய்யல, எதுவும் வெள்ளமும் வரலை. ஆனால் அந்த தரைப்பாலம் உடச்சிக்கிச்சு, 2 வீலர் கூட போக முடியல. மிகப்பெரிய பள்ளம் இருக்குது. நெடுஞ்சாலைத்துறையும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்தை மறுசீரமைப்பு செய்யணும். அது வரைக்கும் எந்த ஒரு வாகனமும் இது உள்ளே போகாத மாரி நடவடிக்கை எடுக்கணும்.